என்னுடைய பேர் வந்து பாரதி மோகன். மயிலாடுதுறை மாவட்டம் அருகில் வந்து ஆத்தூர் என்ற ஒரு கிராமத்தில் வந்து மேரி என்ற ஒரு 60 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி வந்து இங்கே வந்து வசிச்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள கிராமத்து சார்பாக நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது வீடு வந்து மிகவும் வந்து ஒரு குடிசை வீடு, மிகவும் மோசமான நிலையில் இருந்துச்சு. அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக நம்ம எடுத்த முயற்சி இன்றைக்கி வந்து வீடு கட்டி அவங்க கையில் ஒப்படைச்சி அவங்களுடைய முகத்தில் பார்த்த அந்த சந்தோஷம். ஒரு ஏழ்மையான நிலையில் உள்ள ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக என்ன தேவைப்படுதுன்னா, வீடு, நிம்மதியாக படுத்து தூங்கி எந்திரிக்க ஒரு வீடு ஒன்று தேவைப்படுது. நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பாடு தேவைப்படுது. ஒடுக்கும் உடை தேவைப்படுது. இதுதான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒரு தேவைப்படுறது. அதை தாண்டி நம்ம தமிழ்நாடு முழுவதும் உள் கிராமங்களில் எத்தனையோ வந்து பேர் வந்து வீடு இல்லாமல் குடிசை வீடு, மழை பெஞ்சா தண்ணி வீட்டுக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளேயே படுத்து உறங்குற நிலையில் இங்கே வாழக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா உள் கிராமங்களில் வந்து எவ்வளோ பேர் வந்து ஒரு குடிசை வீடு அது கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு விவசாய வேலையை செய்கிறாங்க. அன்றாட 200 ரூபா 300 ரூபா சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போகிறாங்க. அந்த வேலையில் வர சம்பளத்தை வச்சு தான் அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுற சூழ்நிலையில் இருக்காங்க. அதை தாண்டி அவங்களால அவங்களோட பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, வீடு கட்டி அவங்களால வாழ முடியல. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் வாழக்கூடிய மக்கள் நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்கன்றத நம்ம வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கிராம வில்லேஜில் தான் நான் பிறந்தேன். அங்கே வந்து ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் நான் போகும்போது அவங்க சொல்லக்கூடிய அந்த மனக்குமரல்கள், அந்த அவங்களுடைய வலி வேதனைகளை நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை எதுக்காக நாங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஏழை எளிய மக்களை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்டே எங்கள் அந்த வெளிப்படையாக சொல்லி அவங்கக்கிட்டேருந்து நிதி திரட்டி கூட இந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். அதுதான் வந்து முழுப்படையாக நாங்கள் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம தேசத்தில் யாருமே வந்து ஏழ்மையாக இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்காமல் இருக்கக்கூடாது. அவங்களுடைய முழு வாழ்வாதாரத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வழிகளை என்னென்னலாம் நம்ம செய்யணுமோ அதுக்கான முயற்சிகளை சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரோம். அதை தாண்டி இன்றைக்கி வந்து இந்த மேரி அம்மாவுக்கு வீடை கட்டி அவங்க கையில் அங்கே ஒப்படைக்கும் போது அவங்களுடைய முகத்தில் கொடுக்குற அந்த சந்தோஷம் இதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. யாருமே இந்த தேசத்தில் ஏழ்மையாக இருக்கக்கூடாதுன்ற எங்களுடைய முயற்சி தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுக்க இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே வரணும். அதே போல் வந்து ரோட்டு ஓரத்தில் எத்தனையோ பேர் ஒரு ஆலமரத்துக்கு அடியில் தன் குழந்தைகளை குடும்பத்தோடு வச்சுக்கிட்டு வீடு வாசல் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையும் பார்க்க முடியுது. நான் போகிற இடத்துல சொல்கிறாங்க, எங்களால் வந்து அன்றாட நாங்கள் வந்து ஒரு கொத்தனார் வேலைக்கு போகிறோம், அன்றாட நாங்கள் வந்து ஒரு விவசாய வேலைக்கு போகிறோம். அந்த விவசாய வேலையில் வர்ற வருமானத்தை வச்சு தான் நாங்கள் வந்து எங்களுடைய குடும்பத்தில் அன்றாட அரிசி மளிகை பொருள் வாங்கி தான் சமைச்சு சாப்பிட்ற சூழ்நிலை மட்டும்தான் எங்களுக்கு இருக்க முடியுது. அதை தாண்டி அடிப்படையாக எங்களால் எங்களுக்கு குழந்தைங்களுக்கோ இல்லை எங்களுடைய முழு சுதந்திரத்தை எங்களால் அடைய முடியல அப்படின்னு சொல்கிற அந்த மக்களுடைய குமரல்களை நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால தான் தொடர்ந்து இது வரைக்கும் நாங்கள் ஒரு 15 பேருக்கு வீடு கட்டி கொடுத்து அந்த வீட்டை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சி அவங்களுடைய அந்த குடும்பத்தில் அவங்க சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு புதுச வீடு மழை பெஞ்சு அந்த மழை தண்ணி வீட்டுக்குள்ளே இருக்குது, அந்த தண்ணியிலே படுத்து தூங்குற குடும்பம் அங்கே இருக்காங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஏன் சொல்கிறேன்னா, இதை நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, இது யாரும் தவறாக எடுத்துக்கக்கூடாது. அந்த அடிப்படை வசதியை நம்ம செஞ்சு கொடுக்குற ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்கே வந்து அந்த உரிமைகள் இருக்குது. ஏன்னா தேசத்தில் பிறக்கிற ஒவ்வொருத்தங்களும் ஏழ்மையாக இருக்கக்கூடாதுன்ற அந்த நிலைமையை நம்ம எடுத்து இது போல் உள்ளவங்களை நம்ம வந்து ஒரு மக்களை நம்ம வந்து ஸ்ட்ராங் படுத்தணும். அந்த ஸ்ட்ராங் படுத்தினா மட்டும்தான் அவங்களுடைய குழந்தைங்களை அவங்களால படிக்க வைக்க முடியும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக்க முடியும். இப்போ நாங்கள் வந்து இது ஒரு 2 லட்ச ரூபா இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அந்த வீட்டை நாங்கள் கட்டி அவங்க கையில் ஒப்படைக்கிற காரணம் என்னென்னா, இப்போ வந்து அவங்களுக்கான யாருமே கிடையாது. அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க, அவங்களுடைய சொந்த பந்தம் யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. எங்களுக்கு இங்கே உள்ள நிர்வாகத்தை இந்த கிராமத்தில் உள்ள ஒரு இளைஞர் மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க. அதை வந்து பார்க்கும்போது அந்த தண்ணியிலே அவங்க படுத்து தூங்குறத பார்த்தேன். அந்த குடிசையை நீங்கள் பாருங்கள், அந்த குடிசையை வந்து அவங்களால கட்ட முடியாத சூழ்நிலையில் அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும்போது மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம தமிழ்நாடுங்கிறது வந்து நம்ம இந்தியாங்கிறது வந்து சாதாரண தேசம் கிடையாது. இந்த தேசம் வந்து
நம்ம எல்லாருக்கும் வலிமைப்படுத்தக்கூடியது. இந்த வலிமையான ஒரு தேசத்தில் நம்ம எல்லாருமே வலிமையாக வாழணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் வந்து அந்த பொருளாதாரத்தை ஏற்படுத்தி அந்த பொருளாதார வழியாக அவங்க எல்லாருமே வந்து நல்ல முன்னேற்றத்துக்கு வரணுன்றது தான் எங்களுடைய ஒவ்வொரு நிலைப்பாடாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே ஒற்றுமையோடு நின்று இன்னும் நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுக்கறது, அவங்களுடைய வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்கறத வந்து நம்ம எல்லாருமே ஒன்றுமே செய்வோம். அதே போல் வந்து இந்த வீடு கட்டி கொடுக்க உதவியாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் என்பது சாதாரண விஷயம் இல்லை. தமிழர்கள் உலகம் எங்கே இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு தாய் தவிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அவங்க எல்லாருமே முன் வந்து அந்த வீட்டை கட்டி கொடுத்து அவங்களுக்கான அந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த அவங்கள பாதத்தை தொட்டு நான் வணங்குறேன். நீங்கள் இல்லைன்னா அந்த வீடை கட்டி கொடுத்துருக்க முடியாது. இவங்களை போல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்க எல்லாருமே ஒற்றுமையோடு இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.